அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 32:28 உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் என்றால் அவன் கர்த்தரோடு இருக்கிறான் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அவன் தேவனோடு போராடுகிறான் என்றும் அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் யாக்கோபு என்றதான அந்த பெயரை உடைய அந்த மனிதனுக்குத்தான் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிற ஒரு தருணம். அப்போது யாக்கோபு பல்வேறு விதங்களிலே அவனும் ஒரு ஏமாற்றுக்காரன், அவனும் ஏமாற்றவும் பட்டான். பல விதங்களிலே அவனுடைய எதிர்பார்ப்பு சற்று தாமதமானது. சில நேரங்களில் சில சறுக்கல்கள் தோல்வியில் போல இருந்தது. உயிருக்கு பயந்து ஓடக்கூடியதான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் அவனுக்கு நேரடியாக பேசுகிறார். இனி உன் பேர் யாக்கோபு அப்படின்னா பழைய ஒரு வாழ்க்கை இல்லைப்பா, இனி உன்னுடைய வாழ்க்கையில் புதிய ஒன்று தொடங்க போகிறது. என்னன்னா, நீ என்னோடு இருக்கிற மகன் அப்படின்னு அர்த்தம். அதே போல் போராடுகிறான், ஒரு உரிமையாக ஆண்டவரிடத்தில் ஒரு போராடுகிற அனுபவமும் அவனுக்கு வந்தது. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றங்கள் வருகிறது. நேற்று வரைக்கும் நாம் சந்தித்த சில சறுக்கல்கள், சில தோல்விகள், சில எதிர்பாராத கசப்பான சில முடிவுகள், சந்திப்புகள், இவற்றின் நடுவில் இருந்து கத்தர் ஒரு புதிய ஒரு கோணத்துக்குள்ள ஒரு சேனலில் கத்தர் நம்ம நடத்த போகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையின் நாள் என்று கூட சொல்லலாம். யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது. ஒரு யூ டர்ன் போட்டது போல இருக்குது. அதே போல் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் தோல்விக்கு ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி விடுகிறார். வெற்றியின் பயணத்தை நோக்கி வெற்றிகரமான பயணமாக மாற்றுகிறார். வியாதியிலிருந்து சுகம் என்றதான ஒரு திருப்பு முனை வருகிறது. இப்படி பற்றாக்குறை, நெருக்கடிகள், சத்துருவின் போராட்டம் என்றதான அந்த பாதையிலிருந்து நாம் மாற்றப்படுகிறோம் பாதுகாப்பான ஒரு பாதையை நோக்கி. இனி நாம் இஸ்ரவேல் என்றுதான் அழைக்கப்படுவோம். ஆம், கர்த்தரோடு நாம் இருக்கிறோம், நம்மோடு தேவன் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அந்த திருப்பங்களை கர்த்தர் இந்த நாளில் தந்ததினால் நாம் மென்மேலும் உயரப்போகிறோம். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்படித்தானா என்று சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்த்து அதனுடைய அழுத்தத்தில் இருக்கிறீங்க. இல்லை, அந்த அழுத்தத்தை இருந்து இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். புதிய ஒரு கோணத்தில் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். புதிய பரிணாமத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே இனி வரக்கூடியதான நாட்களில் மகிழ்ச்சி நாட்கள், ஒரு பசுமை நிறைந்த நாட்கள் தான். வறட்சிகள் ஒளிந்து விட்டது. செழிப்பின் நாட்களுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். செழிப்பு என்பது ஆவிக்குரிய ஆன்மீகமான வாழ்விலே, உங்கள் குடும்ப வாழ்விலே, அதே போல் பொருளாதாரத்தில் நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களிலுமே ஒரு பச்சையான அனுபவத்தை, பசுமையான அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உயர்வை அனுபவிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இனி உங்கள் பேர் பழசு அல்ல, உங்கள் பேர் புதிய பேர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பழைவுகளெல்லாம் ஒளிந்தன, எல்லாமே புதிதாயின. ஆகவே புதுசு என்றாலே ஒரு மகிழ்ச்சி அதில் அடங்கி இருக்கிறது. இனி நாம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. யாக்கோபினுடைய பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. எங்கள் வாழ்விலே இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை, புதிய ஒரு பாதையில் கர்த்தர் எங்களை அழைத்து செல்கிறேன், கொண்டு செல்கிறேன். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொடரட்டும். நன்மையையும் கிருபையையும் ஆண்டவரை அனுபவிப்பார்களாக. மேலான உயர்வான நிலைக்கு கர்த்தர் அழைத்து செல்கிறேன். நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே உம்மில் நிலைத்திருந்து நாங்கள் கனி கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.